வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். நான் இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப ஈஸியான கடலை குழம்பு. ஸ்ட்ரீட் ஃபுட்டு, ரோட் சைடெல்லாம் கிடைக்கிறது. தேங்காய் வேணாம், மிளகாத்தூள் வேணாம், ஒன்றும் வேணாம். தேவையானது கடலை வேக வச்சது 1/2 கிலோ, வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் 2-3 கூட எடுக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகா கொஞ்சம், உப்பு தேவையான அளவு உப்பு. இந்த கடலை கொஞ்சம் உடச்சிக்கணும், அப்போ தான் அது டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இப்படி வெந்துச்சு, நல்லா உடச்சிக்கணும். கொஞ்சம் உடச்சா தான் கொஞ்சம் திக்காக இருக்கும். சரி, ரோட் சைடில் இந்த கடலை குழம்பு தான் கிடைக்கும், தேங்காய் போட்ட கடலை குழம்பெல்லாம் கிடைக்காது. வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு தேவையான உப்பு. பச்சை மிளகா உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், 2 கூட போட்டுக்கலாம், 5-6 கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா, கேரளாக்காரவங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும், 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம், இல்லை போடலைன்னா கூட பரவாயில்ல. இது நல்லா வெங்காயம் பொதிஞ்சு அப்படியே வெந்து பொதிஞ்சு இருக்கும். இது நல்ல வாசனை வருது பார்த்திங்களா, கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாம் நல்ல வாசனை வருது. இது 2 விசில் வச்சுக்கலாம். நம்ம திறந்துடலாம், குக்கர் திறந்து பார்க்கலாம். பார்த்திங்களா, எல்லாம் நல்லா வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா இதை பச்சை மிளகாலாம் போட்டு நல்லா கும்முன்னு வாசனை வருது. இதை எடுத்து தாளிச்சிடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு வெங்காயம், சாம்பார் வெங்காயமும் பூண்டு நசுக்கி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை கொஞ்சம், இடித்து வச்ச மிளகாத்தூள். நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ரவுண்ட் அடித்தா போதும், இந்த மாதிரி வரும். இல்லைன்னா நான் உரலில் போட்டு சில சமயம் இடிச்சுப்பேன், சில சமயம் இது பண்ணுவேன். அதை போட்டு தாளிச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, சாம்பார் வெங்காயமும் பூண்டும் போடலாம், கருவேப்பிலை போடலாம். கேரளாவில் எந்த பொரியலானாலும் இப்படி தான் பண்ணுவாங்க. இது ரோட் சைடில் இப்படி தான் கிடைக்கும். நம்ம முதல்ல காமிச்ச மாதிரி தேங்காய் வறுத்து இதெல்லாம் அரைச்செல்லாம் போட மாட்டாங்க. நான் முதல்லையே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் கடலை குழம்புக்கு, அதை நம்ம வீட்டில் செய்யலாம். இது ஸ்ட்ரீட் ஃபுட் மாதிரி ரோட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட செவக்கணும், இல்லை பொன்னி கலர் வரணும். மிளகாத்தூள் போட்டணும். காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 3 சின்ன ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நல்லா மிளகா வாசனை போகிற அளவுக்கு சேர்க்க வறுக்கணும். வறுத்துட்டு கடலையை போட்டுக்கலாம். நல்லா குக்கர்லேயே போட்டு கரண்டி வச்சு உடச்சிக்கலாம். சிம்பிளான கடலை குழம்பு ரெடி. சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரோட் சைடில் நம்ம பரோட்டா கடலை குழம்புனா இந்த கடலை குழம்பு தான் கிடைக்கும். சரி, ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். சிம்பிளான கடலை குழம்பு ரெடி. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.